அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1974ல் சத்யஜித் ரே அவர்கள் இயக்கிய படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. ஒரு நாவலை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காரு. சோனார் கெல்லா அப்படிங்கிற கதை இது. இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொல்கத்தாவில் முகுல் அப்படிங்கிற 6 வயது சிறுவன் இருக்கிறான். அவன் தன் தாய் தந்தையருடன் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய அப்பா ஒரு புத்தக கடையை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. நடுத்தர குடும்பம் அது. சிறுவனுக்கு திடீரென்று முன்பிறவியின் ஞாபகங்கள் வந்ததா சொல்ல ஆரம்பிக்கிறான். தத்ரூபமாக தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி வரைஞ்சு காட்டவும் ஆரம்பிக்கிறான் சிறுவன். அது ராஜஸ்தானின் மாளிகைகளைப் போல இருந்தது. முகுல் வரையும் இடங்கள் எல்லாம் ராஜஸ்தானில் இன்றளவும் இருப்பதனால் அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று பெற்றோர்களும் அந்த ஊரில் இருப்பவர்களும் நம்பினர். 6 வயது முகுலின் இந்த திடீர் மாறுதல் பற்றி தெரிந்ததும் அவனை பற்றி பேட்டி எடுத்து பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிக்கின்றன. தான் முன்பிறவியில் தங்க மாளிகையில் வாழ்ந்ததாகவும் தன் தந்தை ஒரு பொற்கொள்ளர் என்றும் அவர் வைரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் மாளிகையின் பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்தார் என்றும் நினைவு கூர்ந்து சிறுவன் முகுல் பத்திரிகையில் சொல்லியிருந்தான். இந்த நிலையில் டாக்டர் ஹெஜ்ரா அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவர் முன்பிறவியை பற்றிய தனது ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தார். அவர் இந்த சிறுவன் முகுலுடன் பழகி பேசி உண்மையை கண்டறிந்து தனது கட்டுரையை எழுத இருந்தார். முகுலின் அப்பாவிடம் வந்து அனுமதியும் கேட்கிறார் டாக்டர் ஹெஜ்ரா. முகுலை ராஜஸ்தானுக்கு அழைத்து சென்று அவனின் மனதில் உள்ளதை வெளிக்கொணர்ந்து ஆராய விரும்பினார் டாக்டர். முகுலின் அப்பாவும் டாக்டருக்கு அனுமதி வழங்கிவிட்டார். இப்போ அந்த ஃபேமஸான மனநல டாக்டர் ஹெஜ்ரா கூட சிறுவனும் ரயிலில் ராஜஸ்தானுக்கு புறப்பட்டு பயணப்பட்டு செல்கிறான். 6 வயது சிறுவனிடம் டாக்டர் பேச்சு கொடுத்து பார்க்கிறார். அவன் ராஜஸ்தானில் கோட்டைகளை பற்றியும் அந்த கால வாழ்க்கை முறைகளை பற்றியும் தத்ரூபமாக சொல்லி வருவது டாக்டருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சிறுவன் முகுலை கடத்தி சென்று அந்த ராஜஸ்தானில் உள்ள தங்க மாளிகையை கண்டறிந்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள விலை உயர்ந்த கற்களை அபகரிக்க விரும்பினர் ஒரு திருடனும் அவனுடைய எடுபிடியும். முகுலை கடத்துவதற்கு பதிலாக அந்த திருடன் முகுலின் பக்கத்து வீட்டு பையன் ஒருவனை கடத்தி சென்று பின்னர் அந்த சிறுவன் முகுல் இல்லை என்று தெரிந்ததும் அவனை கொண்டு வந்து இரகசியமாக பழைய இடத்தில் விட்டு சென்றனர். அந்த திருடனும் எடுபிடியும் இப்படி செய்த காரணத்தினால் முகுலின் அப்பாவுக்கு தன் மகனை பற்றிய பயம் ஏற்படுகிறது. தனது மகனை திருடர்களிடமிருந்து காப்பாற்ற விரும்பினார் அவர். எனவே பிரைவேட் டிடெக்டிவான ஃபெலுடாவிடம் வந்து நடந்த உண்மைகளை கூறுகிறார் முகுலின் அப்பா. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஃபெலுடாவும் டாக்டரையும் சிறுவன் முகுலையும் தொடர்ந்து சென்று பாதுகாப்பு அளிப்பதுடன் திருடர்களையும் பிடித்து கொடுப்பதாக வாக்கு தருகிறார். முதலில் டாக்டரும் முகுலும் ஜோத்பூருக்கு சென்று அங்குள்ள சர்க்கியூட் ஹவுஸில் தங்க உள்ளதாக அந்த தகவலை தெரிந்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார் டிடெக்டிவ் ஃபெலுடா. டிடெக்டிவுடன் அவரது அண்ணன் மகன் 12 வயது டோப்புவும் ரயிலில் ராஜஸ்தானுக்கு பயணப்பட்டு வர ஆரம்பிக்கிறான். ரயிலில் டிடெக்டிவ் ஃபெலுடா மற்றும் அவரது அண்ணன் மகன் டோப்புவுடன் நன்றாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அங்கு பயணப்பட்டு உடன் வரும் புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியர். டிடெக்டிவ் ஃபெலுடாவின் செயலால் ஈர்க்கப்பட்ட அந்த நாவலாசிரியர் தானும் அவர்களுடன் முகுலை காப்பாற்ற ஜோத்பூருக்கு வருவதாக சொல்கிறார். இப்போது இங்கே மனநல டாக்டருடன் ரயிலில் சிறுவன் முகுல் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான். அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர் அந்த திருடனும் அவனது எடுபிடியும். அந்த சிறுவனை கடத்துவதற்காக அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். டாக்டரையும் முகுலையும் பின்தொடர்ந்து வந்து ரயிலில் உடன் பயணப்பட்டு வந்து டாக்டரை எப்படியாவது ஏமாற்றிவிட்டோ அல்லது அவரை கொன்றுவிட்டோ சிறுவனை கடத்தி சென்று அவனிடம் கேட்டறிந்து தங்கக்கோட்டையை கண்டுபிடிக்க அவர்கள் திட்டம் தீட்டி இருந்தனர். அந்த திருடர்கள் முதலில் டாக்டரை கொல்ல விஷமுள்ள ஒரு தேள் ஒன்றை பிடித்து பாட்டிலில் அடைத்து கையோடு எடுத்து வந்திருந்தனர்.
ஜோத்பூரில் இறங்கியதும் முதலில் அங்கிருந்த ஒரு பழைய கற்கோட்டையை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறார் டாக்டரும் அவருடன் வந்த சிறுவனும். சிறுவன் முன்னே பேசியபடி சென்று கொண்டிருக்க டாக்டர் சிறுவனை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த திருடர்கள் டாக்டரை கோட்டையின் மேலிருந்து திடீரென்று கீழே தள்ளிவிட்டனர். பாறைகளில் உருண்டு கீழே விழுகிறார் டாக்டர் ஹெஜ்ரா. சத்தம் கேட்டு ஓடி வந்த சிறுவனிடம் அந்த திருடர்கள், மேஜிக், இனி நான் தான் டாக்டர் ஹெஜ்ரா, இவன் தான் என்னோட எடுபிடி. உண்மையான டாக்டர் ஹெஜ்ரா ரொம்ப கெட்டவர், அதனால் அவரை மறைய செஞ்சிட்டேன். இனிமே டாக்டர் ஹெஜ்ரா நான் தான், என் கூட தான் நீ கோட்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சிறுவனை நம்ப வைக்கிறான் அந்த திருடன். சிறுவன் முக்கிலும் வேறு வழியின்றி அந்த திருடனை நம்பி அவர்தான் டாக்டர் என்று எண்ணியபடி அவர்களுடன் செல்ல ஆரம்பிக்கிறான் சிறுவன். டாக்டரின் உடைகளை அணிந்து கொண்டு டாக்டர் ஹெஜ்ரா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு டாக்டரின் பணம், உடைமைகள் மற்றும் டைரியை கைப்பற்றி கொண்டான் அந்த திருடன். சிறுவன் முகுலுடன் வந்து திட்டப்படி அந்த சர்க்கியூட் ஹவுஸில் சென்று தங்குகின்றனர் அந்த திருடனும் அவனது எடுபிடியும். திருடர்களிடம் பாட்டிலில் அந்த கொடிய தேள் இன்னமும் உள்ளது. தங்கக்கோட்டையை கண்டுபிடித்தவுடன் சிறுவனை திருடர்கள் கொன்று விடுவார்கள். இங்கு கீழே விழுந்து கிடந்த அந்த மனநல டாக்டர் ஹெஜ்ராவை அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்கின்றனர். காயங்களுடன் மனநல டாக்டர் ஹெஜ்ரா உயிர் பிழைக்கிறார். ஜோத்பூரை வந்தடைந்த டிடெக்டிவ் ஃபெலுடா அவரது அண்ணன் மகன் டோப்பு மற்றும் அவர்களுடன் நண்பராகி போன அந்த நாவலாசிரியர் ஆகிய மூவரும் திட்டப்படி அவர்களும் அந்த சர்க்கியூட் ஹவுஸுக்கு வந்து தங்குகின்றனர். அங்கு டாக்டர் ஹெஜ்ராவின் வேஷம் போட்டு நடமாடி வந்து கொண்டிருக்கும் அந்த திருடனையும் சிறுவன் முகுலையும் வந்து சந்திக்கிறார் அந்த டிடெக்டிவ். முகுலின் பாதுகாப்பிற்காக அவனது தந்தை அனுப்பியதாக கொல்கத்தாவிலிருந்து வந்துள்ளதாக சொன்னார் டிடெக்டிவ். அத்தாச்சிக்கு முகுலின் அப்பா மற்றும் டாக்டரின் பேராசிரியர் ஆகியோர் கைப்பட எழுதி தந்த கடிதங்களையும் அந்த திருடனிடம் காட்டுகிறார் டிடெக்டிவ். டாக்டர் வேடத்தில் இருந்த திருடன் மேலும் உஷாராகிறான். டிடெக்டிவ் ஃபெலுடா தங்கியிருந்த படுக்கை அறையில் அன்று இரவே அந்த கொடிய தேளை அவரது தலையணை கடையில் விடுகிறான் அந்த திருடன் டிடெக்டிவை கொல்வதற்காக. அதிர்ஷ்டவசமாக டிடெக்டிவ் ஃபெலுடா தன்னை கொத்த வந்த அந்த தேளை கண்ணாடி டம்ளரில் பிடித்து அதை கொன்று விடுகிறார். தொடர்ந்து டிடெக்டிவ் ஃபெலுடா சிறுவன் முகிலிடம் பேச முற்படும் போதெல்லாம் டாக்டர் வேடத்திலிருந்த திருடன் தடுத்து கொண்டே வருகிறான். முன்பே டாக்டர் ஹெஜ்ராவை பார்த்திராத டிடெக்டிவ் டாக்டர் வேடத்திலிருந்த திருடனின் நடை, பாவனை, பேச்சு முதலியவற்றால் சந்தேகம் ஏற்பட்டு அவனை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். இங்கு அடிபட்டு உயிர் பிழைத்த உண்மையான டாக்டர் ஹெஜ்ரா திருடர்களிடமிருந்து சிறுவனை காப்பாற்ற இவர்களை தொடர்ந்து வந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். சிறுவன் கூறிய ஓரிரு இடங்களுக்கு அனைவரும் சென்று அங்கிருந்த கோட்டைகளை பார்வையிட்டு அங்குள்ள பகுதிகளை நோட்டமிடுகின்றனர். இந்த கோட்டை அல்ல என்று சிறுவன் சொல்லி வருகிறான். சிறுவன் முகில் தங்கக்கோட்டையை பற்றி மீண்டும் வரைந்து காட்டுகிறான். டாக்டர் வேடத்தில் இருந்த திருடன் சிறுவனை தொடர்ந்து ஹிப்னோட்டைஸ் செய்து அந்த கோட்டை உள்ள பகுதியை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள முயன்றான். அது ஜெய்சால்மரின் தங்கக்கோட்டை என்று திருடனுக்கு இப்போது தெரிகிறது. அடுத்த நாள் அந்த டாக்டர் வேடத்தில் இருந்த திருடன் டிடெக்டிவிடம் தனக்கு உடம்பு சரியில்லை என்ற ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவரை ஏமாற்றிவிட்டு சிறுவன் முகிலை ரகசியமாக தன்னுடன் அழைத்து கொண்டு தான் தங்கியிருந்த ரூமையும் காலி செய்துவிட்டு ஜெய்சால்மருக்கு புறப்பட்டு செல்கிறான். டாக்டர் வேடத்தில் இருந்த அந்த திருடன் தனது எடுபிடியிடம் இங்கேயே இருந்து டிடெக்டிவ் ஃபெலுடாவை திசை திருப்பும்படியும் அவர் அப்படி ஜெய்சால்மருக்கு கிளம்பி வந்தாரானால் எப்படியாவது தடுத்து விடும்படியும் சொல்லிவிட்டு சிறுவனை அழைத்து கொண்டு சென்று விட்டான். டாக்டராக நடித்து கொண்டிருக்கும் திருடன் மீது ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த டிடெக்டிவ் ரிசப்ஷனில் திருடன் உண்மையான டாக்டர் ஹெஜ்ராவின் பெயரை தவறான ஸ்பெல்லிங்கில் சைன் போட்டு கொடுத்திருப்பதை, ரூமை காலி செய்யும்போது கொடுத்திருப்பதை கவனித்தவுடன் அவருக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. சிறுவன் முகிலை திருடனிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்று யோசித்தார் டிடெக்டிவ்.
அவருக்கு புரிந்துவிட்டது. சிறுவன் தொடர்ந்து தங்க மாளிகை என்று சொல்வது ஜெய்சால்மரில் உள்ள புகழ்பெற்ற ஒரு மஞ்சள் நிற லைம்ஸ்டோனால் கட்டப்பட்ட மாளிகைதான் என்று. டிடெக்டிவும் அவரது குழுவும் அந்த மஞ்சள் கோட்டையை நோக்கி பயணப்பட்டு மிக கடினப்பட்டு வருகின்றனர். அதே ரயிலில் முகுலை காப்பாற்ற திருடனை தொடர்ந்து பயணப்பட்டு செல்கிறார் உண்மையான டாக்டர் ஹெஜ்ரா. டிடெக்டிவ் மற்றும் அவரது குழுவை தடுக்க அவரை பின்தொடர்ந்து வந்த திருடனின் அந்த எடுபிடி ரயிலில் இவர்களை தாக்க முற்படும்போது தவறி விழுந்து இறந்து போகிறான். இங்கே மஞ்சள் கோட்டையை அடைந்துவிட்ட திருடனும் சிறுவன் முகிலும் வைரங்களை தேடி செல்கின்றனர். திருடன் மிரட்டுகிறான் சிறுவனை. எங்கே அந்த விலை உயர்ந்த கற்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம், ஞாபகப்படுத்தி சொல்லு என்று திருடன் சிறுவனை நச்சரிக்கிறான். பயந்து போன அந்த 6 வயது சிறுவன் தன் பெற்றோர்களை நினைத்து அழ ஆரம்பிக்கிறான். இதற்கிடையில் டிடெக்டிவ் மற்றும் அவரது குழு மஞ்சள் கோட்டையை நெருங்கிவிட்டனர். சிறுவனின் அப்பா புத்தக கடை வைத்துள்ளதனால் அந்த சிறுவன் தொடர்ந்து ராஜஸ்தானில் உள்ள மாளிகைகளை புத்தகங்களில் பார்த்தும் இராஜாங்க கதைகளை கேட்டும் முன்பிறவியில் தனக்கு இவ்வாறு நடந்ததாக சொல்கிறான் என்று டிடெக்டிவ் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வந்த உண்மையான டாக்டர் ஹெஜ்ராவையும் இனம் கண்டு கொண்டார் டிடெக்டிவ் ஃபெலுடா. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுவனை காப்பாற்ற வருகின்றனர். மஞ்சள் மாளிகையில் தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியை வைத்து டிடெக்டிவ் டாக்டர் வேடத்திலிருந்த திருடனை மிரட்டி பிடித்தார். சிறுவன் முகிலையும் காப்பாற்றி மீண்டும் கொல்கத்தாவுக்கு அவனை அவனது பெற்றோர்களின் வீட்டுக்கு அழைத்து சென்று போகிறார் டிடெக்டிவ். நன்றி.